பாமக இவர் எடுத்துக்கிட்டார். தீரனை ஓரம் கட்டி இது பண்ணிட்டு உள்ள போட்டுட்டார். நிறுவனர் அவர் இல்லை, அவர் தான் தீரன் தான் நிறுவனர். அதுக்கு அதனுடைய பின்புலத்துல வந்து பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. திமுகவில் இருந்துகிட்டு வன்னியர்களுக்கான ஒரு இதை உருவாக்கிட்டு இருந்தாங்க. அந்த வன்னியர் பெல்ட்டு திமுகவில் அது ஸ்ட்ராங்காகவே நின்றுச்சு. பண்டுட்டி ராமச்சந்திரன் வெளிப்படையாக வந்தார், மற்றவங்கெல்லாம் வெளிப்படையாக வரலை. அதனால் நான் பேரை சொல்ல விரும்பல. அவங்கெல்லாம் இன்றைக்கும் கூட அவங்கெல்லாம் அது மாதிரி தான் இருக்காங்க, வன்னியர்களுக்காக வந்தாங்க. அப்போ வந்து அந்த தீரன் வந்து நல்லா பெருசாக உருவாக்குனதுக்கு பிறகு தான் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற உழைப்பாளர் கட்சிங்கிறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு மாற்றினாங்க. மாற்றிட்டு அதை வந்து பெருசாக வந்தது. வந்தபோது அவங்க வந்து வன்னிய அது தேர்தலில் ஓரளவுக்கு சில பாதிப்புகளை அவங்க ஏற்படுத்தினாங்க. சில வெற்றிகளை வந்து தடுத்ததும், சில வெற்றிகளுக்கு காரணமாக இருந்ததும் பாட்டாளி மக்கள் கட்சியோட முழுக்க முழுக்க வன்னியர்களுக்காக முழுக்க முழுக்க வன்னியர்கள். வன்னியர்கள் இதே தான் வன்னியர் கட்சி, வன்னியர் கட்சின்னு தான் பேர். வட தமிழ் மாநாட்டில எல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க.